கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிள் சிக்கன் தொக்கு. இது பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால ஒரு சிம்பிளான மெத்தடில் நான் இது உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எப்படி செய்யறதுன்ற ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கொஞ்சமாக பட்டை, கல்பாசி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதை நம்ம அதில் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்யப்படுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் அப்படி தானே? பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்கலாம் ஈஸியாக செய்யலாம் அப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம டக்குன்னு செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் நான்வெஜ் ஐட்டமுக்கு மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் நல்லா இருக்கும் அந்த சிக்கனில் சேரும்போது, அதுக்காக தான். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் எப்போவுமே சிக்கனை வாங்கினேன்னா நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருவேன். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை மாதிரி இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கன் அந்த வெங்காயத்தோடையும் தக்காளியோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சிக்கன்லாம் இப்போ ரொம்ப ரேட் கம்மியாகிடுச்சுமே கொரோனா வைரஸ்னு. ஆனால் அப்படி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. சிக்கன் சாப்பிட்றதுனால கொரோனா வைரஸ் வருமா? சிக்கன் சாப்பிட்றதுனால கொரோனா வைரஸ் வராதுன்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சுகாதார முறையில் நம்ம சிக்கன் ரொம்ப அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு வாங்குற மாதிரிலாம் வாங்கி செய்யாமல் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வாங்கி செஞ்சுக்கிட்டா நல்லது. ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா சிக்கனும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நான் சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி அந்த வெங்காயம் தக்காளியும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து தான் நம்ம போடணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன் நார்மலி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தண்ணி நிறையா ஊற்றாமல் ஒரு 1/4லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம். மூடி போட்டு வச்சாலும் நடுவில் ஒரு 2 வாட்டி எடுத்து கிளறி விடுங்க. இப்போது சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த லைட்டாக கொஞ்சமாக இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். மற்றபடி சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இது நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மிளகுத்தூள் கடைசியாக தான் சேர்க்கணும். எப்போவுமே கடைசியாக சேர்த்தோம்னா அந்த அரோமா நல்லா இருக்கும் சிக்கனில். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிளான சிக்கன் கிரேவி சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னன்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.